ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ரீரங்கம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சரி, ஓகே, பெருமாளை வந்து நம்ம எப்போவுமே திருப்பதி தானே போய் பார்க்குறோம், இந்த வாட்டி வந்து ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, காலையிலே வந்து தாளிச்ச இட்லிலாம் பண்ணிவிட்டு தக்காளி தொக்குலாம் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். காலையில் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. அப்புறம் டிஃபன் வேலை முடிஞ்சோம். சரி, டிஃபன் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் போகிற வழியில் லஞ்ச்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். டிஃபன் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஓரளவுக்கு கிளம்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ரீரங்கம் முடிச்சுட்டு வேறு ஏதாவது கோவில் இருந்தால் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து சரி, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுற்றிலாம் போட்டுட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா தான் போயிட்டு கொஞ்சம் சாமி பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நிறைய தூரமாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு சீக்கிரமாக போகிற அளவுக்கு ட்ரை பண்ணோம். போயிட்டோம். ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் உண்மையிலே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, ஸ்ரீரங்கத்தில் வந்து இப்போவுமே வந்து யானை, அப்புறம் குதிரை, மாடு, இவங்க 3 பேரும் வந்து சாமியை வந்து எழுப்புறதா வந்து ஒரு சாஸ்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அந்தளவுக்கு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போன உடனே அங்கே வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் நாங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு ஏர்லி மார்னிங்லேயே வந்து சாமி பார்க்குற மாதிரி போகணும். இப்போ பார்த்தா உண்மையாகவே வந்து யானை மேலே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாளை எழுப்பின ஒரு இது இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக. ஆசீர்வாதம் பண்ணது யானை. பக்கத்தில் ஆறு இருக்குது இல்லையா, அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு யானை மேலே வச்சு பெருமாளை எழுப்புறதா ஒரு சாஸ்திரம். உண்மையாகவே நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தேன். சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறமா 7 கோபுரம் இருந்துச்சு. 7 கோபுரத்தையும் தாண்டி தான் உள்ளே வந்து பெருமாள் படுத்துட்ருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்தோன்னே யானை இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ.